Hi friends, welcome back to my channel. This video sponsored by Eduquest online course. இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட எல்லா கோர்ஸும் வந்து கற்றுக்க முடியும். ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. உங்களுக்கு தெரியுமா, பனி படர்ந்த இமயமலையின் மடியில் மறைந்திருக்கும் ஒரு நதி நம் கலாசாரத்தின் ஆன்மாவோடு பின்னி பெய்ந்த ஒரு கதையை கொண்டுள்ளது. படி பேசுறேன். அது வெறும் நதி மட்டுமல்ல, வலிமை மிக்க சூரிய பகவானின் மகள், யமதர்மராஜனின் சகோதரி. நம் முன்னோர்கள் நம்பினார்கள் யமுனையின் நீரில் குளித்தா மரணத்தின் வலியில் இருந்து விடுபடலாம் என்று. யமுனுக்கும் அவளது சகோதரன் யமனுக்கும் இடையிலான அன்பு அவ்வளவு ஆழமானது. அதனால்தான் பாய் தூஜன்று தங்கள் சகோதரிகளை சந்தித்து யமுனையில் நீராடும் சகோதரர்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும். யமுனையின் பயணம் உத்தரகாண்டின் யமுனோத்ரியின் பனிப்பாறைகளில் தொடங்கி பள்ளத்தாக்குகள், காடுகள் மற்றும் கிராமங்கள் வழியாக சுழன்று அவள் செல்லும் இரவெல்லாம் உயிர் கொடுக்கிறான். ஆனா மதுராவில அவள் தெய்வீமா மாறுகிறார். இங்குதான் கிருஷ்ணர் பிறந்தார், ஆற்றங்கரையில் விளையாடினார், தன் அரப்புகளை நிகழ்த்தினார். இன்றோ மதுரா மற்றும் பிருந்தாவனத்தின் காற்று பாடல்கள் மற்றும் பிரார்த்தனைகளால் நிறைந்துள்ளது. ஹாத்தின் புனித நினைவுகளை எதிரொலிக்கிறது. பிரேக் டைம் போய் அவள் பாதையில் மேலும் செல்லும் போது யமுனை ஆக்ராவை அடைகிறான். அங்கே நித்திய அன்பின் அடையாளமான கம்பீரமான தாஜ்மஹாலை அவள் பிரதிபலிக்கிறார். இயற்கையும் மனித கலையும் அவளது அமைதியான நீரில் ஒன்றிடுகின்றன. அழகான், அமைதியான், மறக்க முடியாத காட்சி. ஆனா யமுனை டெல்லியை அடைகிறார், பேரரசுகள் மற்றும் வரலாற்றின் தாயகமான பரபரப்பான தலைநகரம். நகரங்கள் வளர் அவரது நீரின் மீதான சுமையும் அதிகரித்தது. இன்று டெல்லியின் கழிவுகள்ல 70%க்கும் அதிகமானவை நேரடியா யமுனையில கலக்கின்றன. ஒரு காலத்துல நமக்கு உயிர் கொடுத்த ஒரு நதி இப்போது உலகின் மிகவும் மாசுபட்ட நதிகள் ஒன்றாகும். இன்னும் அவள் பாய்கிறா, இன்னும் அவள் தாங்கிக்கிறா, வலிமையாகவும் புனிதமாகவும் நம் அன்பிக்கா காத்திருக்கிறா. மக்கள் வழிச்சுக்கிறார்கள். பசுமை போராளிகள், துருவிகள், பள்ளி குழந்தைகள் அனைவரும் அவளை காப்பாற்ற முன் வருகிறார்கள். யமுனையை காப்போம் இயக்கங்கள் பரவி வருகின்றன. நீதிமன்றங்கள் நடவடிக்கை எடுக்க கோருகின்றன. அவளது கரைகளை சித்தம் செய்கிறார்கள். ஆனா இது அவளது கதையின் முடிவல்ல. ஒவ்வொரு நதியும் ஒரு கண்ணாடி. நாம் இயற்கையை, நம்மை எப்படி மதிக்கிறோம் என்பது காட்டுது. நாம் யமுனையை வணங்குகிறோமா என்பது உண்மையான கேள்வி அல்ல. ஆனால் நாம் அவளை சுத்தமா வைச்சிருக்க போகிறோமா என்பதுதான். அதுதான் உண்மையான பக்தி. யமுனையின் காவிய பயணம் ஒரு பாடம், ஒரு தெய்வீக கதை. நமக்கு உயிர் கொடுப்பதை காக்க வீழ்ச்சிக்குள்ள வேண்டும் என்று நினைவூட்டுது.